Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போதே பதைபதைக்க வைக்கிறது. தந்தையின் கழுத்தில் மகனே துண்டை போட்டு இறுக்கி படுகொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம். இதன் குற்ற பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மே 11 கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நாகேஷ். இவரது மகன் தனுஷ் சம்பவத்தன்று தனது தந்தை மின்சாரம் தாக்கி இறந்துவிட்டதாக கூறியுள்ளார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதிர்ச்சியடைந்தனர் கர்நாடக காவல்துறையினர். அதாவது மே 11 அதிகாலை 1:45 மணியளவில் நாகேஷ், அவரது மகன் தனுஷ் மற்றும் தனுஷின் நண்பன் சூர்யா ஆகியோர் ஐஸ்கிரீம் தொழிற்சாலையில் இருந்துள்ளனர். அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் நாகேஷ் இரும்பு ராடை எடுத்து மகனை தாக்க ஆரம்பித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மகன் தனுஷும் அவரது நண்பர் சூர்யாவும் கையில் வைத்திருந்த துண்டை எடுத்து அவரது கழுத்தில் போட்டு இறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதையெல்லாம் சிசிடிவி காட்சிகளில் பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளது காவல்துறை. இதனைத் தொடர்ந்து நாகேஷ் இறந்துவிட்டதை உறுதி செய்த தனுஷ் மற்றும் சூர்யா ஆகியோர் அவர் மின்சாரம் பாய்ந்து இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். ஆனால் நாகேஷின் சகோதரி சவிதா நாகேஷின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக காவல்துறையில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையின் உள்ளே இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது நாகேஷ் கொலை செய்யப்பட்டதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து மகன் தனுஷ், அவரது நண்பன் சூர்யா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சொத்து தொடர்பான பிரச்சனை இருந்ததால் கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.